இடியும் வரக்கூடாது, சிபிஐயும் வரக்கூடாது. இது யார் சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தப்பு நாங்கள் பண்ணாலும் அது யாரும் தட்டி கேட்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் என்னென்னா போக்குவரத்து துறையில் பண மோசடி பண்ணி எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஸ்டாலின் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, நான் ஆட்சிக்கு முதல்ல இவர் மேலே நடவடிக்கைன்னு சொன்னார். அதோடைய பலனாக தான் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஆட்சியில் வரும்போது அவர் ஜெயிலுக்கு போனார். அப்புறம் சட்டவிரோத பணம் பரிமாற்றத்தில் அவர் உள்ளே போனார். ஆனால் ஒரு விஷயத்தை பாருங்கள், அவர் தம்பி காணாமல் போயிட்டார். தமிழ்நாட்டு காவல்துறை தன் கையில் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள முதலமைச்சராலேயே அதை கண்டுபிடிக்க முடியல. எவ்வளோ ஒரு அபர்த்தம். ஆனால் ஏன் ஒன்று நான் கேட்குறேன்னா, இன்றைக்கி நான் பார்க்க போனால் அந்த இடி ரைடுக்கு பயந்து பார்க்க போனீங்கன்னா ஆகாஷ்னு ஒருத்தர் என்ன ஆகிட்டாருன்னு தெரியல. அதே மாதிரி விக்ரம் ஜிஜுன்னு சொல்கிறாங்க, அவர் என்ன ஆனாருன்னு தெரியல. அதே மாதிரி ரத்தீஷ் என்ன ஆனாருன்னு தெரில. என்னை கேட்குறதோட மக்கள் என்ன சந்தேகப்படுறாங்கன்னா, இவங்க 3 பேரும் அரசியல்வாதிங்க தான் மறைச்சி வச்சுருக்கிறாங்க, இல்லைனா உயர் காவல்துறை அதிகாரிகள் வீட்டில் பதுங்கி இருப்பாங்கன்னு அவங்க சந்தேகப்படுறாங்க.